Hello again, it's great to be with you. மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். And I'm still going on about leadership. நான் தொடர்ந்தும் லீடர்ஷிப்பை குறித்து தான் பார்க்கிறோம். And today I want to talk about honest leadership, or really leadership in the family. என்றால் honest லீடர்ஷிப்பை குறித்து நான் பேச போறேன். உண்மையா என்னென்றால் எங்களோட குடும்பத்தை எப்படி நாங்க லீட் பண்றதுண்டு. For many years I used to lead youth camps in the south of England. நான் பல வருடங்களாக யூத் கேம்ப்ஸ் நான் லண்டன்ல நான் வழிநடத்தினேன். I almost feel as though I spent as much time under tents as Abraham did. நான் உணர்றேன் என்னடா ஆபிரகாம் எவ்வளவு காலம் டென்ட்டுக்குள்ளே நேரம் செலவழித்தாரோ அவ்வளவுக்கு நான் செலவழித்தேன். Well, what's camping got to do with leadership? அப்ப கேம்பிங்குக்கும் லீடர்ஷிப்புக்கும் என்ன சம்பந்தம்? Well, because that's the subject we're discussing, isn't it? And அந்த டாபிக் தான் இன்று நான் உங்களை நான் பாய்ந்து கொள்கிறேன். Well, let me tell you, when you get 400 teenagers in a field in a youth camp, there's all sorts of human problems thrown together in that close proximity. So ஒரு கேம்புக்குள்ள 400 வாலிபர்கள் வந்து நிக்கலாம். அதுல வித்தியாசப்பட்ட பிரச்சனைகள் காரியங்கள் வரக்கூடலாம். Some of those young people were referred to us by the local social services in the UK, and so they were on the camp as well. அந்த இடத்துல வந்த வாலிபர்கள் வந்து சோஷியல் சர்வீஸின் ஊடாக கேம்புக்கு வந்த பிள்ளைகள், அதாவது அவர்களுடைய பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ளதாக இருந்திருக்கலாம். So we spent many times and many hours talking to young people and listening to real human problems. அப்ப அந்த இடத்துல வந்து நாங்கள் இவ்வளவு நேரம் செலவழித்து அந்த வாலிபர்களோட நாங்கள் பேசுவோம், அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை குறித்து நாங்கள் கதைப்போம். A lot of what we call pastoral work. நாங்கள் ஒரு pastoral work ஆலோசனை கொடுக்கிற கிரியை செய்து கொண்டிருந்தோம். Sometimes there was unruly behavior. சில வேளையில அவர்கள் குழப்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். And I spent lots of time sitting on a hill after midnight talking with young people. நான் பல தடவை நான் அவர்களோடு ஒரு மலையில இருந்து அவர்களோடு நான் ஆலோசனை கொடுத்து கொண்டிருப்பேன். And guess who are the worst and most difficult kids to deal with on the youth camp? நீங்க கெஸ் பண்ணுங்கள், அந்த கேம்ப்லயே மிகவும் குழப்படியான பிள்ளைகள் யாருண்டு? They're what I used to call the leaders' kids. நான் சொல்லுவேன் லீடருடைய பிள்ளைகள் தான் சரியான குழப்படியான பிள்ளைகள். My conversation with leaders' kids over the years became very repetitive. நான் லீடர்ஸுடைய பிள்ளைகளோட கதைக்கிற காரியம் மிகவும் ரெப்படிஷனாக வந்துட்டு இப்போ ஒவ்வொரு வருஷம் ஒரே ஆலோசனை தான் நான் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். It went something like this. இப்படித்தான் என்னுடைய ஆலோசனை போனது. I know your father and mother. உங்களுடைய அப்பா அம்மாவை நான் தெரியும். They lead a large church in any place. அவர்களுடைய சபை மிகவும் பெரிய சபை அந்த பட்டணத்திலே. So why is it that you as a leader's kid are giving me the biggest problem on this camp? அப்ப அந்த பிள்ளைகிட்ட கேட்பேன், நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா லீடர்ஸா இருந்தாலும் நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, ஏன் நீங்க இவ்வளவு அப்படி செய்றீங்க? And their teenage response was almost as repetitive. அப்ப அந்த டீனேஜருடைய பதில் எப்பவும் ஒரே பதிலா தான் இருக்கும். They would shrug their shoulders. அவர்கள் இப்படி செய்வார்கள். They would say, ன்னு சொல்வார்கள். You don't see how my dad treats my mum. உங்களுக்கு தெரியாது என்னுடைய அப்பா எப்படி அம்மாவை கையாள்றவர். And you don't see how my mum speaks to my dad. உங்களுக்கு தெரியாது என்னுடைய அம்மா எப்படி அப்பாவோட பேசுறவாங்க. You've no idea what it's really like. You only see them in church when they're on the platform or something like that. உங்களுக்கு உண்மையாக தெரியாது வீட்டு என்ன நடக்கிறதுன்னு நீங்க தனியாக சர்ச் ஸ்டேஜில் நிக்கலாம், அவைய நீங்க காண்றீங்க. And of course sadly they were right. ஆனா கவலை தான், ஆனா அவர் சொன்னது, அந்த பையன் சொன்னது சரி. I often ask people a trick question. How many disciples did Jesus have? நான் சிலாக்கள்கிட்ட ஒரு ட்ரிக் கொஸ்டின் ஒன்று கேட்பேன், இயேசுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? And usually people will say 12. மக்கள் நார்மலாக சொல்வார்கள் இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். Of course again you need to read scripture carefully because it actually says Jesus had hundreds of disciples and out of them he chose 12. நாங்கள் அவருடைய வார்த்தை கவனமாக வாசிக்கணும். இயேசுவுக்கு நூற்றுக்கணக்கான சீஷர்கள் இருந்தார்கள், அதில் இருந்து 12 பேரை தெரிந்து கொண்டார். And those 12 followed him for 3 years. அந்த 12 பேரும் 3 வருஷமாக இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். They lived with him. இயேசுவோடு இருந்தார்கள். They were with him every day. ஒவ்வொரு நாளும் நேரத்தை செலவழித்தார்கள் இயேசுவோடு. They saw everything that he did. இயேசு செய்த எல்லாத்தையும் கண்டார்கள். That's very different kind of leadership, isn't it? அந்த லீடர்ஷிப், இயேசுனுடைய லீடர்ஷிப் மிகவும் ஒரு வித்தியாசமான லீடர்ஷிப். He didn't just lecture them for a couple of hours, he lived with them 24/7. இயேசு அதில் நின்று பிரசங்கம் செய்து போட்டு மணிக்கணக்காக போகவில்லை, அவர் சீஷர்களோடு இருந்து வாழ்ந்து காட்டினார். It's a very old saying but very true. You don't really know somebody till you live with them.
பழைய ஒரு காரியம் நாங்கள் சொல்கிறாங்களே என்னென்னா நீங்கள் ஒரு ஆளை எப்படி உண்மையாக அறிவீர்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து வாழும் பொழுதுதான் அவர்களை குறித்து நீங்கள் அறிவீர்கள். I went to college. நான் காலேஜுக்கு போயிருந்தேன். And I shared a room with 5 other guys. என்னோடு 5 பாய்ஸ் ரூம்மேட்டாக இருந்தார்கள். One of the guys, it was a Christian college. இது வந்து கிறிஸ்டியன் காலேஜ். Doing theology. நாங்கள் தியாலஜி படித்து இருந்தோம். But one of the students in my room had a little rhyme that he used to say. என்னுடைய ரூம்மேட் ஒருவர் வந்து ஒரு வசனம் ஒப்பம் சொல்லுவார். He used to say this. இப்படி தான் சொல்லுவார். To live with the saints in heaven above, that will be glory. அப்ப பரிசுத்தவான்களோடு பரலோகத்தில் வாழ்கிறது அது மகிமை. But to live with the saints on the earth beneath, boy, that's another story. பரிசுத்தவான்களோடு இந்த உலகத்திலே வாழ்றது அது இன்னொரு கதை. When we're in a church meeting and somebody says, "How are you doing?" it's ever so easy to smile and say, "Fine." நீங்க ஒரு சர்ச் மீட்டிங் வரும்பொழுது அவங்கள்ட்ட கேட்டாலும் இப்படி இருக்கீங்களான்னு நீங்க ஈஸியா சொல்லலாம், நான் நல்ல சோமன்னு சிரிக்கலாம். And somehow to be spiritual. நீங்க ஆவிக்குரிய விதத்துல உங்களை நீங்க காட்டிக் கொள்ளலாம். But when we go home, the facade drops. ஆனா நீங்க வீட்டை போகும் பொழுதுதான் உங்களுடைய உண்மையான மனுஷன் வெளியில வருவான். And the real you appears. நீங்கள் யாரா இருக்கிறீங்களோ அப்போ அதான் வெளியில வரும். Actually, that's a rather hypocritical lifestyle. அப்படி நாங்க வாழ்வோம்டா அது நாங்க ஒரு மாயக்காரரா நாங்க இருப்போம். It's much harder to be a real follower of Jesus at home than it is when you're on your special behavior for an hour or two. நீங்க சர்ச்சில் வந்து கிறிஸ்தவன் மாதிரி நீங்கள் நடிக்கிறது ஈஸி, ஆனா வீட்டில் மெய்யான இயேசுவை பின்தொடர ஒரு சீஷனாக இருக்கிறது சரியான கஷ்டம். We need, if we're going to be real leaders and followers of Jesus, to be consistent. நாங்கள் இயேசுனுடைய சீஷர்கள், நாங்கள் லீடர்ஸாக நாங்கள் இருக்க போறோம் என்றால் நாங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். That means when we're with other followers of Jesus, நாங்கள் மற்ற சீஷர்களோடு இருக்கும் பொழுதும், when we're at home, வீட்டில் இருக்கும் பொழுதும், at work, at school, at college, wherever we are, வேலையில பள்ளிக்கூடத்துல எங்க நாங்க இருந்தாலும், we need to be leaders that maintain the things that we say both in words and in actions. நாங்கள் என்ன விதமான லீடர்ஸா இருக்கணும் என்றால் நாங்கள் சொல்றதை வாழ்கிற ஒரே விதமான கிறிஸ்தவர்களாக நாங்க இருக்கணும். So what does that mean? It can't be done? அதன் அர்த்தம் என்ன? எங்களால செய்ய இயலாதா? I don't think that's true, but we might need to change our thinking. அது நான் உண்மையான நான் நினைக்கல, ஆனா எங்களுடைய சிந்தையை நாங்க மாற்றணும். We might need to put on the mind of Christ. நான் கிறிஸ்துவினுடைய சிந்தையை நாங்க போடணும். We might need to have a certain attitude in our hearts. எங்களுடைய attitude இதயத்துல மாற வேணும். And we certainly need to lose that lording it over people that some people take on board. நாங்கள் மற்றவர்களை போட்டு பாசி பண்ணாம இருக்கணும். It's funny, isn't it, how quickly we learn to boss people around and take the high ground. நாங்கள் மிகவும் கெதியாக மற்றவர்களை பாஸ் பண்ணி நாங்கள் எங்களை உயர்த்துறதுக்கு நாங்கள் பார்ப்போம். I'm not just referring to those we've traditionally called leaders either. நான் நார்மலாக லீடர்ஸ் ன்னு சொல்றாங்கள குறித்து மட்டும் நான் பேசல. Next time you're at a Christian function, நீங்க ஒரு கிறிஸ்டியன் ஈவென்ட்க்கு அடுத்த முறை போய்க்கல, take a look around at the people who've been given responsibility. பாருங்கள் பொறுப்பாக காரியங்கள் செய்யற மக்களை பாருங்கள். Maybe they've got a badge on or they've got a walkie-talkie. சிலருக்கு ஒரு பேட்ஜ் இருக்கலாம், அல்லது வாக்கி டாக்கி இருக்கலாம். Notice how quickly they become bossy people. பாருங்கள் எவ்வளவு விரைவாக அவர்கள் பாசி புஷியாக வருகிறார்கள். Bossing people around and making small little rooms seem so big. அவர்கள் ஆட்களுக்கு மேலாக பாசியா இருந்து சின்ன கரத்தை பெருசுபடுத்தி making rules to hit people with and mountains to climb. அவர்கள் சட்டங்கள் போட்டு மக்களுக்கு மிகவும் கடினமாக்குவார்கள். The bossiness in all of us is there. அந்த பாசினஸ் எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. We need to watch it. அதை நாங்கள் கவனிக்கணும். Can I tell you one little story? இன்னொரு கதை, சின்ன கதை சுருக்கமா சொல்றேன். I was in a restaurant. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். In Colombo, Sri Lanka. கொலம்போ, ஸ்ரீலங்கால. And it was a good restaurant. நல்ல ரெஸ்டாரண்ட். The waiter was being very very nice to me. நல்ல ஒரு வெயிட்டர் என்னுடைய மனைவியும் வடிவ கவனித்தார். But the manager kept shouting at the waiter. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் எப்பவும் இந்த வெயிட்டர் போய் பேசுவார். And I'm sitting there thinking, why is he shouting at him? He's not doing anything wrong. அப்ப நான் யோசித்தேன், ஏன் இந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜர் இந்த வெயிட்டரை பேசுறார்? வெயிட்டர் ஒன்றும் பிழையா செய்யல. And then while I was sitting there eating my meal, the restaurant had a delivery. அப்ப நான் என்னுடைய சாப்பாடை சாப்பிடும் பொழுது கண்டேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டெலிவரி ஒன்று வந்தது. And the waiter started shouting at the delivery man. அப்ப அதுல பார்த்தேன்னா இப்ப அந்த வெயிட்டர் வந்து
டெலிவரி மேன் அந்த டெலிவரி கொண்ட மனுஷனை இந்த வெயிட்டர் பேசுகிறார். I thought, oh dear, this is very funny. Must be something about the culture. அப்ப நான் யோசிச்சேன் இந்த பார்க்க சரியான ஃபனியாக இருக்கிறது. சிலோட இப்படித்தான் கலாச்சாரம் இருக்கோ தெரியல. Fortunately, the delivery man had a boy assisting him. அப்ப பார்த்தால் அந்த டெலிவரி கொண்ட மனுஷனுக்கு அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு யங் பாய் இருக்கிறார். And the delivery man started shouting at the boy. அப்ப இப்ப அந்த டெலிவரி மேன் அந்த பாய்க்கு பேச தொடங்கினார். I looked at the delivery boy and I thought, I wonder who he's going to shout at. அப்ப அந்த டெலிவரி பாயை பார்த்தேன், இந்த சின்ன பாய் ஆரை இனி அவர் பேச போறார். Maybe he's got a dog that he can kick. சில வேளையில அவருக்கு ஒரு நாய் ஒன்று இருக்கலாம், நாயை போய் உதைகிறது. It's funny, isn't it, how that bossiness rises in all of us. பாத்தீங்களா அந்த பாசினஸ் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தண்டவாட்டிலே வெளியில வருகிறது. But it's not Jesus style leadership. ஆனா இயேசு அப்படியான பாசியான ஆள் இல்ல. We really do need to change our thinking. நாங்கள் எங்களுடைய சிந்தையை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்கிறோம். If we're going to be Jesus style of leadership, நாங்கள் இயேசுவை போல லீடர்ஸாக வர போறோம் என்றால் we need to be honest with ourselves. நாங்கள் எங்களோடு நாங்கள் ஆனஸ்டாக இருக்கணும். We need a heart makeover. எங்களுடைய இருதயம் மாற்றப்படணும். We need to say to Jesus, help me. நாங்கள் இயேசுவிடம் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள். Help me to have a servant style leadership. நான் வந்து ஒரு சர்வன்ட்டாக லீடரா இருக்கட்டும். That will affect real change in your world. ஆண்டவரே உங்களுடைய உலகத்துல ஒரு மாற்றம் கொண்டாடுற ஒரு மெய்யான ஊழியக்கார லீடராக நான் இருக்கட்டும். And we need to maintain that most important attitude in the most important place. Our homes. அந்த விதமான attitude மிக முக்கியமான இடம் எங்கே என்றால் எங்களுடைய வீடு. அங்கதான் இந்த attitude servant leadership attitude நாங்கள் காத்துக்கொள்ளணும். God bless you as you change your thinking. நீங்கள் உங்களுடைய சிந்தையை மாற்றுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.